அதிக ஸ்கிரீன். ஸ்கிரீன் வந்தாச்சு உஸ்தாத். ஸ்கிரீன் வந்தாச்சு. பாடங்கள் ஒன்றும் வரல. இப்ப வருது. நிச்சய செல்வி எழுத்துக்கள் முடித்தது. சரியா முதல் மெல்லிசை ஒரு லட்சத்துக்கு 50 வாங்க சொன்னேன். சரி ஹலோ வரவாங்களா? போதுங்க உண்டா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أنعمت عليهم. சரி போதுங்க. أنعمت عليهم. குட். ரெண்டாவது. ولا ولا أنتم عابدون ما أعبد. சரியா நீட்டுறது போதாது. ولا أنتم عابدون வா ما வாண்டு வானத்தை கொண்டு போகல அது. ولا. வா அதான் அங்க கொண்டு உஸ்தாத். போகல அது. வா கொண்டு போறது போல. و ولا يا أستاذ. ஒலா. ولا أن ஐ அலிப் 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 மாயின் தான் பார்க்கணும். ولا أنتم வா عابدون ما இல்ல ஐன் عابدون இல்ல عابدون ஆ ஒல عاب- ஒல அலிஃப்டைய உச்சரிப்பு ஏண்டு வரணும். மூட ஆண்டு வருது. ولا أنتم عابدون ما أعبد. ஆ அல்ல அபுது அபுது أعبد. பல ما எப்படி உஸ்தாத். ولا أنتم عابدون ما أعبد. அழுன்னு வரக்கூடாது. அழுன்னு வர முடியாது பல. வேற எப்படி? கலக்காம். மா கலக்கக்கூடாது. மா கலக்கிறது மா புது போது போது மா. கலக்காம வரணும். ஓகே. மா புது கலக்குறீங்களே அழகு கலக்குறீங்களே. புது. இப்போ வசனம் வசனம் வாங்க பாவம். ولا أنتم عابدون ما أعبد. சரி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. சரி போதுங்க பாவம். ولا أنتم عابدون ما أعبد. இல்லையே அழகுன்னு தான் வருது திருப்பி. அழகுண்டு ما ولا أنتم عابدون ما أعبد. சரி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. அது நீட்டுற அளவு கொஞ்சம் கூடணுமா? நீட்டுற அளவு ஓகே.
ولا أنتم அதே போல ما أعبد ولا أنتم عابدون ما أعبد. ஓகே மூணாவது வாங்க. ولا يحض على طعام بلى المسكين. ألا طعا ولا يحض على طعام المسكين. عامل போடக்கூடாது. ஸ்லோவாக போனால் எல்லாத்துலேயும் ஸ்லோவாக போகணும், ஃபாஸ்ட்டாக போனால் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக போகணும், அல்லது எங்கள் டோனை அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறோம். Okay. ولا يحض على ஸ்லோ வந்து தமிழ் என்று ஓடக்கூடாது, அது பேல Okay. ராகத்தை பேலன்ஸ் பண்ணுங்க. ولا يحض على طعام المسكين. ولا يحض على طعام பேல المسكين. வருது, உடையலாது, உடையிறது அலிஃப். எஸ், வித்தியாசம் வழங்குதா? ஆமா ஆமா உஸ்தாத். ولا يحض على طعام المسكين. ரெண்டாவது ரெண்டாவதா? சாரி மூணாவது வாங்க பாப்போம். சரி நாலாவது வாங்க பாப்போம். ரெண்டாவது போக நிமிஷம் எல்லாம் பார்ப்போம். في أمد ممددة. இது போதுங்க. في أمد ممددة. في உடையக்கூடாது. عمد في عمد في أمد بلا في அலிஃப் அது. في في என்றாலும் في அலிஃப். في அதனாலும் அலிஃப் தான். ஏன் ஃபியோட அலிஃப் என்ன செய்யும்? பிரிஞ்சு வரும் அலிஃப் எப்பையும். في சேர்ந்து வரணும் ஆயின். في أمد ممددة. கவனமா எடுக்கணும். ஃபீயோட சேர்ந்து வந்தா மட்டும்தான் அது ஆயின். என்றாலும் அது அலிஃப் தான். வித்தியாசம் விளங்குதா என்னன்னு சொல்றது? ஆமா 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 உஸ்தாத். ஆங்கிலத்தோட சேர்ந்து அது இப்ப எப்படி சேர்த்து ஓதணுமா? في أمد ممددة அப்படி. சேர்க்கிறது அந்த இடத்துல தனியாக ஃபோர்ஸ் பண்ணி ஓதுறதாக வரக்கூடாது. எப்படி ஃபோர்ஸ் பண்றது? பி அமதின் என்கிறது வாரதில்லை, அது பேல. அப்படி வந்தா அது அலிஃப். ஏன் அலிஃப்னு சொல்றோம்? ஏனென்றால் பீய விட்டுட்டு பீய உச்சரிச்சுட்டு இந்த இடத்துல தெளிவான முறையில் வெளிப்படுத்தி என்ற சவுண்ட்ல எடுத்து ஓதுறதுதான் அலிஃபினுடைய பண்பு. ஏன்னா ஞாபகம் படிச்சது சரி. في அப்படி ஓத முடியாதுன்னு உங்களுக்கு வேறுபாடுகளை விளங்கப்படுத்தி. في أمد ممددة. சவுண்ட் நல்லா குறைஞ்சிட்டு في أمد ممددة. இந்த வித்தியாசம் விளங்குதா? ஆமா ஆமா உஸ்தாத்.
அப்ப எப்படி ஐனோட பி உஸ்தாது? பி பி அ பி 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 அ அப்படியா? பி பி அது அ அலிஃப் பி அலிஃப் பி அமதிம் முமத்தத. நீங்க பிய நியூட்டாம தான் கோபாவீங்க. பிய நீட்டக்கூடாதா உஸ்தாத்? ஆஹா, அது பேர நியூட்டாம போயினா பிய நீட்டணும். நான் என்ன? இல்ல கட்டாயம் பிய நீட்டணும். பிய ம். நீட்டுவோம். ஆனால் பிய நீட்டிட்டு ஐனோட சேர்க்கணும். நீங்க ஐனை பிரிச்சு ஓதுறீங்க, தனியா தனியாக ஓதுறீங்க. பி என்று ஓதக்கூடாது, அது பிள்ளை. في في عمد ممددة. சரி போதுமா? في عمد ممددة. في عمد في في عمد எப்படி في عمد ممددة. இல்ல தனிதான் வருது உங்களோட. في ع في طعامل இதோ ஓதி பாருங்க. ரெண்டு ஓதுறீங்களா? ரெண்டு ஓதுறீங்களா? ஓதி பாருங்க பாப்போம். طعام المسكين. ஓகே, இப்பதான் பிரச்சனை இல்லைங்க. தான் வருது உங்களோட ஓது. طعام என்கிறது பிழை. ஏன் பிழை? طعام தொ المسكين. என்று வர்றது பிழை. ஏன் பிழை சொல்லுங்க பாப்போம். ஐன அலிஃப் மாதிரி உச்சரிக்கிறதுனால. ஐன அலிஃபினுடைய சட்டத்துக்கு கீழாக உச்சரிக்கிறீங்க. அலிஃப் மாதிரி அல்ல, அலிஃபினுடைய ம். கீழால் ஐனை உச்சரிக்கிறீங்க. ஐன் என்ன செய்யணும்? முன்னால வர எழுத்தோட சேர்ந்து வரணும். طعام طعام ஆ, இந்த المسكين. கொஞ்சம் வந்தீங்க. ரெண்டு மாதிரி உச்சரிச்சு வரும். طعام ரெண்டு المسكين. மாதிரி மோதி பாருங்க, ரெண்டு மாதிரி. طعام المسكين. இப்ப நீங்க ஓதுனது அலிஃபா ஐனா? عين ஐனா طعام. ரெண்டு மாதிரி ஓதி பாரு, ரெண்டு மாதிரி ஓதி பாரு. ولا يغول طعام المسكين. ரெண்டு மாதிரி மோதி பாருங்கடா. விளங்குதா? என்ன எப்படி ரெண்டு மாதிரி விளங்குதா அது? இல்ல இல்ல உஸ்தாத், ரெண்டு ரெண்டு மாதிரி. மாதிரி. ஆ, ஒரு ஒரு டீப் நீங்க ஐனை வச்சு ஓதி பாருங்க, இன்னொரு டீப் அலிஃபை வச்சு ஓதி பாருங்க. அப்ப உங்களுக்கு வேறுபாடு விளங்கும் எப்படி வரணும். அதே இடத்துல இப்ப துவாமில் ஒரு இடத்துல அலிஃப், அதே இடத்துல திருப்பி ஆயின். ஐன் அப்போ வேறுபாடு விளங்கும் உங்களுக்கு. இப்படித்தான் வரணும். இப்படி வர்றது பிள்ளை. இது ரெண்டும் ஒரே மாதிரி வருது, சவுண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி கேட்குதுன்னா பிள்ளை. ألا طعام المسكين. இப்ப நீங்க அலிஃப் ஆயினா ஐன் ஐன். இப்ப அலிஃப் ஓதி பாருங்க பாப்போம். ألا طعام المسكين. ரெண்டும் ஒரே மாதிரி வருது. இந்த இடத்துல ஒரே மாதிரி அலிஃப் வந்தாலும் ஒரே மாதிரி வருது, ஐன் வந்தாலும் ஒரே மாதிரி வருது, அது பிள்ளை. இப்ப நான் பாரு, நான் ஓதி பாருங்க. மில் மில் வித்தியாசம் விளங்கிச்சுதா? மில் மில் طعام طعام. இல்ல, ரெண்டு இடத்துல நீங்க அலிஃப ஐனையும் பாவையும் தனித்தனி தான் உச்சரிக்கிறீங்க, அது போல. நீங்க ஐனை என்னதான் தொண்டையால உச்சரிச்சாலும் கவனமா கேட்டுக்கோங்க. என்னதான் நாங்க ஐன் தொண்டையால உச்சரிச்சாலும், அலிஃப முன்னாடி வாயில முன்பகுதியால உச்சரிச்சாலும்
அலிஃபுக்கும் ஐனுக்கும் வைக்கிற பிரதானமான வேறுபாடு இரண்டு எழுத்துக்களை சேர்த்து ஓதுறது இல்ல, தனித்தனியா உச்சரிக்கிறது இல்ல. அடுத்த எழுத்துக்களோட சேர்த்து ஓதுற நேரத்துல இந்த வித்தியாசம் சரியா வரலன்னா எங்கிட்ட ஐன் எல்லாம் அலிஃபா தான் வரும். ألا طعام المسكين இது ஐன். போதுமா திருப்பி ஆகும் எப்படி ஐனா ألا طعام المسكين வரக்கூடாது, அது போல நீங்க என்ன செய்றீங்கன்னா பாவை உச்சரிச்சுட்டு ஐனை தனியா உச்சரிக்கிறீங்க. விலங்க தனியா வாரது எப்படி ஆமா சேர்த்து உஸ்தாத். எப்படி வித்தியாசம் விளங்குதா? ஆமா அதைத்தான் நீங்க பழகணும். இப்ப உங்களுக்கு ஐன் உச்சரிக்க தெரியுது, முன்னாடி வார எழுத்தோட அந்த ஐனை எப்படி கனெக்ட் ஆகுறது அதுக்கு நீங்க பழகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி வார எழுத்திலிருந்து தனியாக பிரித்து தொண்டையில கடைசியில இருந்து என்னதான் நாங்க ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து ஐனை உச்சரிச்சாலும் அந்த இடத்துல அது அலிஃபாகத்தான் மாறும், ஓதல்ல. ஏன்? முன்னாடி வார எழுத்திலிருந்து நாங்க தனியாக ஓது நேரத்துல நேரடியாக அது அலிஃப்ட ஏட சவுண்டுக்கு போயிடும். நீங்க என்னதான் ஃபோர்ஸ் பண்ணினாலும் அது அலிஃபிடைய சவுண்ட் தான். எப்ப அது ஐனாக இருக்கும்? முன்னாடி வார எழுத்தோட ஜாயின் பண்ணி வித்தியாசங்கள் இல்லாம இரண்டையும் இணைத்து சேர்த்து ஓது நேரத்துல லாஸ்ட் ஓது பாவம். القارية அல்காரிய பாத்தீங்களா எங்க போகுது? யாகு பேத்திட்டு போகுது. القارئة இந்த இப்ப பிரிஞ்சு வருது. அல்காரி பாத்தீங்களா பாத்தீங்களா சேர்த்து அது நடக்குது, யாக்கு போகுது, பிரிச்சா அலிஃபுக்கு வருது. ம் القارعة قارعة قارعة ريعة ريعة رئة என்று வரையில அது. சொல்றது கேக்குதா விளங்குதா எப்படின்னு? ஆமா 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 உஸ்தாத். ஓகே, அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஒரு விஷயம் சரி, ஐனுடைய உச்சரிப்பு சரி, முன்னாடி வாரலத்தோட எப்படி ஐனை கனெக்ட் பண்றது என்கிறத கவனமா ரெக்கார்டு கேட்டு ரெடி ஆயிக்குவாங்களா? ஓகே.